Hi friends, welcome back to my channel Prami's Creation. இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸ் ஹூக் எப்படி 5 நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக கட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். ப்ளவுஸில் வந்து நார்மல் ப்ளவுஸில் வந்து நம்ம 5 ஹூக் கட்டுவோம். இதே நம்ம போட் நெக் ப்ளவுஸ்னால் அதிகமாக வரும். இப்போ நமக்கு எந்த இடத்துல ஹூக் கட்டணுங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த வி பட்டியை வச்சு நம்ம மார்க் பண்ணணும். நிறைய பேர் அதை வி பட்டியை வச்சு எந்தெந்த இடத்துல வரும்னு மார்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அது மாதிரி மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொக்கி பட்டியை வந்து நம்ம ரெண்டாக மடிச்சுக்கணும். அதோட 2 கார்னர்லேயுமே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் மடித்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ 3 இடத்துல கொக்கி எந்த இடத்துல வரும்னு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ மேலே மார்க் பண்ண இடத்த வந்து நடுவில் மார்க் பண்ண இடத்தையும் வந்து சேர்த்து பிடிச்சோன்னா இடையில நடுவில் வர்ற பாயிண்ட் வரும், அங்கேயும் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் நான் கடைசி பாயிண்ட்டை எடுத்து நடுவில் வர்றதோடு வச்சோன்னா இன்னொரு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம 5 இடத்துலையும் கொக்கிக்கு எந்த இடத்துல கட்டணும்னு மார்க் பண்ணியாச்சு. இந்த அளவு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒன்றா வி பட்டியை வச்சு நம்ம மார்க் பண்ணுறது வந்து ரொம்ப லேட் ஆகும். இது வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள், கரெக்டாக கொக்கி வரும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஊசியாக எடுத்துக்கணும், கட்டையாக இருக்கணும். அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து கொக்கி பட்டியில் வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துல குத்தி வெளில எடுக்கணும். எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மொத்தமாக இருக்கிறதுனால, ஆனால் கஷ்டப்பட்டு எடுத்துடணும். இதில் வந்து வர்ற ஹோலில் வந்து கொக்கியை வந்து இப்படி பின்னாடி வழியாக விட்டு எடுத்து முன்னாடி திருப்பிடணும். இதே மாதிரி தான் எல்லா கொக்கியும் ஃபஸ்ட்டே மாட்டி வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி ஹோல் போடும்போது எல்லா ஹோலுமே ஒரே நேராக ஒரே கோட்டில் வர்ற மாதிரி இருக்கணும். முன்ன பின்ன இருக்கக்கூடாது, இல்லைன்னா கொக்கியும் முன்ன பின்ன வந்துடும். உங்களுக்கு நேராக வரலன்னா ஒரு நேராக ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுட்டு கூட அந்த கோட்லேயும் நீங்கள் ஹோல் போடலாம். பாருங்கள், ஒரே நேரில் நம்ம ஃபஸ்ட்டு கொக்கி எந்த இடத்துல வச்சோமோ அதே அளவுக்கு நேராக ஃபுல்லாக வரணும் எல்லாமே. பட்டி வந்து ரொம்ப கெட்டியமாக கொடுத்துருந்தீங்கன்னா ஊசி வந்து விட்டு இழுக்கிறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கீழே இருக்க துணிலையும் நம்ம சேர்த்து தான் அந்த ஹோல் வந்து நம்ம போடணும். மேலே இருக்க துணியில் மட்டும் போட்டோன்னா அது வந்து நம்ம மாட்டுற அந்த டைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் அது கிழிஞ்சு வந்துடும். அதுக்காக மொத்தமாக இருக்கிற துணியை எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ணிடக்கூடாது. நம்ம போடுற ஹோல் வந்து அந்த லைனிங் பீஸில் தான் இருக்கணும். ரெண்டாக மடிச்சிருக்க அந்த லைனிங் பீஸில் தான் இருக்கணும். அந்த பட்டி பீஸில் மட்டும்தான் இருக்கணும். ப்ளவுஸ் பீஸையும் சேர்த்து பின்னாடியும் வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நமக்கு ஹூக் வந்து வெளில தெரியும், முன்பக்கம் வந்து வெளியில் தெரியும், பட்டியை விட்டு வெளில வந்து தெரியும். இந்த மாதிரி கார்னர்லாம் வரும்போது தையல் போட்டிருக்கிறதுனால மடித்து தைச்சிருக்கிறதுனால ரொம்பவே டைட்டாக இருக்கும். அழுத்தி பிடிச்சி தான் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு கொக்கி கட்டுறதே ரொம்ப லேட் ஆகும். இந்த மெத்தடில் வந்து நம்ம கொக்கி கட்டும்போது ரொம்பவே ஈஸியாக கட்டிடலாம். 5 நிமிஷத்துலேயே கட்டிடலாம். இப்போ வந்து நூல் வந்து நம்ம 4ஆக போட்டு எடுத்துக்கணும். 2ஆக போட்டு எடுக்காதீங்க. 2ஆக மடித்து திரும்ப அதை 2ஆக மடிச்சிங்கன்னா 4ஆக வந்துடும். இன்னும் நம்ம கீழே மட்டும்தான் தையல் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். 4ஆக மடித்து எடுத்துக்கோங்க. கீழே வந்து நம்ம எப்போவுமே போடுற மாதிரி தான். மினிமம் 3 தையலாவது போடுங்க ஒரு ஹோலில் வந்து. இப்படியே சுற்றி விட்டு இழுத்திங்கன்னா ஒரு நாட் வந்துடும். ஊசியை குத்திட்டு அது மேலே நூலை எடுத்து போட்டிங்கன்னா ஒரு நூலை எடுத்து போட்டு இழுக்கும்போது ஒரு நாட் மாதிரி வந்துடும். இது மாதிரி தைக்கும்போது ரொம்பவே டைட்டாக இருந்துக்கும், கொக்கி பிஞ்சிட்டு வராது. நம்ம நாட் போட்டு எடுத்தாச்சு. கடைசியாக நாட் போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றின மாதிரி நம்ம 3 சுற்று சுற்றி இழுத்து விட்டோம்னா கரெக்டாக வந்துடும். நூல் சிக்கப்படாமல் எடுங்க, இல்லைன்னா கட்டாயிடும்.
இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே டைட்டாக இருந்துக்கும். மேலே ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நமக்கு டைமும் சேவ் ஆகும். அதை விட பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும். நிறைய கச்ச கச்ச கச்சன்னு தையல் இல்லாமல் ரொம்பவே நீட்டாக இருக்கும், பார்க்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். மிஷின்லேயே ஹூக் தைக்கிறது வந்து நமக்கு ரொம்பவே லேட் ஆகும். ஒரு ப்ளவுஸ் தைக்கிறத விட ஒரு ப்ளவுஸே அரை மணி நேரத்தில் தைச்சிடலாம். மிஷினில் நம்ம தைக்கிறது வந்து ரொம்ப லேட் ஆகும். ஆனால் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் தைச்சி முடிச்சிட்டேன். பின்னாடி பாருங்கள், வெளில வராமல் எந்த தையலும் வெளில தெரியாமல் ஹூக்கும் வெளில தெரியாமல் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கீழே மட்டும் தையல் போடுறதுனால பிரிஞ்சு வந்துடும்னு பயப்படாதீங்க. நம்ம மேலே ஹோல் போட்டு மாட்டிருக்கிறதுனால நம்ம மேலே தைக்கிறத விடவே இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் கொக்கி கட்டி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.